ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இப்போ இருக்கிற டென்ஷனில் ஜாலியாக என்ஜாயாக இருக்கணும்னா, லவ் ஸ்டோரியாகவும் இருக்கணும், சிரிப்பாகவும் இருக்கணும்னா, துளைந்த நெடி உன்னில் நான் ஸ்டோரி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குப்பா. கேளுங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்டோரிக்கு போகலாம். என் உணர்விலே கலந்தவளே எபிசோட் 2. சென்னை மயிலாப்பூரில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டை சில வருடங்களுக்கு முன்புதான் தன்னுடைய சேமிப்பு பணத்திலும் மீதம் லோன் போட்டு சொந்தமாக்கி இருந்தார் விஜயின் அப்பா பிரகாசம். 3 பெட்ரூம்களுடன் நல்ல வசதியாகவே இருந்தது அந்த ஃப்ளாட். பிரகாசம் இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் பல ஆண்டுகளாக சீப் அக்கவுண்டண்டாக பணிபுரிகிறார். அவர் சம்பளம் 5 இலக்கங்களை தொட்டு இருந்தாலும் வீட்டில் வாங்கிய லோன், மகளின் படிப்பு, அத்தியாவசியமாக மாறியிருந்த புதிய ஹோண்டா காரின் இஎம்ஐ என்று அதற்கு இதற்கு சரியாக போச்சு என்பது போல அவர்களின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. விஜய் எம்பிஏ பட்டதாரி. ஆண் பிள்ளைகள் அம்மாவிற்கு தான் செல்லம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விஜய் முழுக்க முழுக்க அப்பா செல்லம். விஜய்க்கு அனைத்துமே தன்னுடைய அப்பாதான். சிறு வயதிலிருந்தே தன் அம்மாவிடம் எதையாவது சொல்ல மறைத்தாலும் மறைப்பானை தவிர தன் அப்பா பிரகாஷிடம் இதுவரை அவன் எதையுமே மறைத்ததில்லை. விஜயின் ஃபேஷன், விஜயின் லட்சியம் அனைத்துமே ஷார்ட் ஃபிலிம் எடுப்பது மட்டுமே. வாழ்வில் பெரிய பட தயாரிப்பாளராக வர வேண்டும் என்பது ஒன்றே விஜயின் லட்சியமாக இருந்தது. கதை எழுதுவதிலும் நடிப்பிலும் கல்லூரி காலத்திலே நிறைய அவார்டுகளை வாங்கி குவித்தான் விஜய் என்னும் விஜய் தேவ். கல்லூரி காலத்திலே பல பெண்கள் மறைமுகமாகவும் ஒரு சிலர் நேரடியாகவும் தன் காதலை சொல்லி இருந்தாலும் தன்னுடைய லட்சியத்தை அடையாமல் காதலாது கருவேப்பிள்ளையாது என்று தீர்மானமாக இருந்தவன்தான் இப்பொழுது இங்கே ஆதிராவிடம் வாங்கி கட்டிக்கொண்டு இவற்றை பார்த்து படுத்து கொண்டு இருக்கான். அவர்களின் காதலையெல்லாம் நிராகரிக்கும் பொழுது அவர்கள் எங்களையா வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போற, உனக்கு எல்லாம் ராட்சசி தான் பொண்டாட்டியா வருவா என்று எந்த நேரத்தில் சாபம் விட்டார்களோ. காலேஜ் படிப்பை முடித்து அதில் நல்ல மார்க்கையும் வாங்கியிருந்த விஜய் வேலைக்கு செல்வதற்கு தயாராக இல்லாமல் எப்படியாவது தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதால் டைரக்டரிடம் வாய்ப்பு கேட்டுக்கொண்டு இருந்தான். அதை கவனித்த அவனுடைய அப்பா பிரகாசம், அனைத்து அப்பாக்களையும் போல உன் கூட படித்தவன் எல்லாம் லட்சத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், நீ இன்னும் கதை எழுதுறன்னு தாளம் போடன்னு சுற்றிட்டு இருக்க, அப்படி இப்படி என்றெல்லாம் தன் மகன் ஆசைப்பட்ட விஷயத்தை கேலி கூத்தாக்காமல் தன் மகனை அழைத்து டைரக்டராக வேண்டியதற்கான தேவைகள் என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வாங்கி கொடுத்தார். இருக்கிறது ஒரே வாழ்க்கை, அதை நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். சின்ன வயசில் நான் நினச்ச வாழ்க்கை வேற, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை வேற. அதுக்காக நான் அப்பா அம்மாவை எல்லாம் குறை சொல்ல மாட்டேன். அவங்களால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி உனக்கு என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். ஆனால் நான் வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கையை மாற்றி இப்போ இருக்கிற வாழ்க்கையை ஆசைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அப்பா உனக்கு கொடுக்க விரும்பலை. அதுக்குன்னு இப்போ நான் வாழ்கிற வாழ்வு எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லலை. நீ, அம்மா, உன் தங்கச்சி, நீங்கள் தான் எனக்கு உலகம். வாழ்க்கை தான் இப்போ எனக்கு சொர்க்கம். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல என்னை நான் தொலைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அப்படி நீ எங்கேயும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் உனக்கு நீ விரும்பின லட்சியத்தை அடையணும்னு சொல்கிறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை செய்டா கண்ணா. இன்னும் 7 வருஷம் இருக்குது கம்பெனிலேருந்து நான் ரிலீவ் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் உனக்கு டைம். ஏன்னா அதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நீ தாண்டா கண்ணா பார்த்துக்கணும். அதுக்குள்ளே நீ ஒரு நல்ல முடிவு எடுத்தா அது எனக்கு போதும். இப்போதைக்கு உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ வேலைக்கு போன்னு நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று சொல்லி தன் மகனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அப்பாவின் மீது இருந்த அன்பை இன்னும் ஏராளமாக பெற்றிருந்தார் பிரகாசம். ஆனால் தன்னுடைய அப்பா கொடுத்த அந்த தைரியத்தை, அவர் கொடுத்த அந்த இடத்தை தவறாக பயன்படுத்தி கொள்ளாமல் வாழ்வில் எப்படியாவது முன்னேறிட வேண்டும் என்று தன்னுடைய அப்பா கம்பெனியில் இருந்து ரிலீவ் ஆவதற்கு முன்பாகவே தான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகி தன் அப்பாவை அமர வைத்து அவர் ஆசைப்பட்ட அனைத்தையும் செய்து பார்க்க வேண்டும் என்றும், தான் டைரக்டர் ஆகி தன் அப்பா அம்மா தங்கையின் முன்பு மேடையேறி ஒரு விருதை பெற வேண்டும் என்னும் ஆசையில் தன்னுடைய தேடுதலை வெறி பிடித்தவனாக தேடிக்கொண்டு இருந்தான் விஜய். அவனுடைய தேடலுக்கு அவனுடைய அப்பா அம்மா தங்கை என்று 3 பேருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்தனர். அவர்கள் வீட்டில் அவன்தான் ராஜா. அப்பாவின் பாசம் மட்டும் இல்லாமல் அம்மாவின் பாசத்திலும் தங்கச்சியின் பாசத்திலும் மூழ்கி போயிருந்தான். 3 வேளையில் ஒரு வேளையாவது 4 பேரும் ஒன்றாக
அமர்ந்து சாப்பிடுவதை கட்டாயமாக கொண்டிருந்தார்கள். இரவில் சாப்பிடும் நேரத்தில் 4 பேரும் ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிக்கொண்டு தங்கள் உணவை மட்டும் பரிமாறிக்கொள்ளாமல் அதோடு சேர்த்து தினமும் தவறாமல் தங்களுடைய பாசத்தையும் பரிமாறிக்கொண்டனர். தன் மகனுக்கு ஒன்று என்றால் தாங்கிக் கொள்ள முடியாத அம்மா தன்னுடைய மகனின் தேவையறிந்து அவன் வாயை திறந்து கேட்பதற்கு முன்பாகவே தன் சக்தியை மீறி அதை செய்து கொடுக்கும் அப்பா, சேட்டை செய்யும் தங்கை போல அல்லாமல் தன்னுடைய அண்ணனை இன்னொரு அப்பாவாக பார்க்கும் அன்பான தங்கை, இதுவரை டேய் என்று சொல்லிக்கூட அழைத்தது இல்லை, அண்ணா என்ற வார்த்தையை மீறியதில்லை. ஒரு குடும்பத்தில் தனக்கே தனக்கான அந்த அழகான குடும்பத்தில் கஷ்டம் என்றால் என்ன, வருத்தம் என்றால் என்ன, கண்ணீர் என்றால் என்ன என்று கூட தெரியாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி மட்டுமே பயணித்து கொண்டிருக்கும் விஜய், அது கதையால் மட்டும் அல்லாமல் தன்னுடைய கலகலப்பான பேச்சால் அனைவரையும் சிரிக்க வைக்கும் கதையால் கட்டி போட்டு தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம் விஜய் இப்படி ஒரு கைதி போல தரையில் படுத்து சுவற்றை பார்த்து மெதுவாக கலங்கிய கண்களோடு படுக்க வேண்டிய தருணம் என்ன? யாருக்காக, எதற்காக மீண்டும் அந்த வசந்தமான வாழ்க்கை விஜயின் வாழ்வில் திரும்புமா? அதே போல கோபத்தில் உச்சத்தில் தன் கணவன் மீது எரிச்சலோடு அவனை அங்கிருந்து விரட்டினால் மட்டுமே தான் நிம்மதி என்ற நினைப்போடு அதே அறையில் மற்றொரு பக்கம் தூக்கம் வராமல் எரிச்சலோடு தவிர்த்து கொண்டிருக்கும் ஆதிராவின் வாழ்க்கையில் என்னதான் நடந்தது? எதற்காக காதல் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம் என்று அனைத்தையும் வெறுத்து இருக்கிறாள் என்பதை கதையின் போக்கில் பார்ப்போம். அந்த கால வேளை கதிரவன் கலகலப்பாக தன்னுடைய பணியை தொடங்க இருக்க, சூரியன் வருவதற்கு முன்பாக எழுந்து கொள்ளும் பழக்கம் இருக்கும் விஜய் அன்று இரவு தூங்கியதே நடு இரவுக்கு பின் தான் என்பதால் இப்போதுதான் எழுந்தான். சோம்பல் முறித்தவாறு கண்களை திறந்தவன் எங்கோ ஏதோ புது இடத்தில் படுத்து கொண்டு இருக்கிறோம் என்று பார்த்தவன், அதுவும் தரையில் படுத்திருப்பதை உணர்ந்தவன் சற்றென்று எழுந்து அமர்ந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது. ஓ, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வீடு இல்லல்ல என்று நினைக்கும் விஜய் தன் 2 கையாலும் தன் கண்களை மெதுவாக ஒத்தி கொண்டு தன் தலைமுடியை கோதினான். டே விஜய், எழுந்திருச்சு வாடா, டீ போட்டு வச்சிருக்கேன், ரஸ்க் எடுத்து வைக்கிட்டா இல்லை பிஸ்கட் எடுத்து வைக்கிட்டா? தினமும் விஜய் எழுந்ததும் கேட்கும் அந்த குரல் அம்மாவோட குரல் அங்கே டோட்டலாக மிஸ் ஆகி இருந்தது. எழுந்ததும் டீ, ரஸ்க் அல்லது பிஸ்கட் சாப்பிடும் பழக்கம் இருக்கும் விஜய் கண் விழித்து எழுந்ததும் அடுத்ததாக என்ன செய்வது என்று கூட தெரியாமல் இருந்தவன் அப்படியே அமர்ந்திருக்க மெதுவாக அந்த பெரிய பெட்டை நோக்கி பார்வையை நகர்த்தினான். கட்டிலில் சிவப்பு நிற புடவையில் பைங்கிளி ஒன்று துயில் கொண்டு இருப்பது போல ஆதிராவின் போர்வை விலக அவள் மிக அழகாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த விஜய் சற்றென்று பார்வையை திருப்பிக் கொள்ள நினைத்தவன் ஏனோ பார்வையை திருப்பிக் கொள்ள முடியாமல் போக, தூரத்தில் கூட புன்னகை உதிர்க்கும் அந்த அழகான முகம் விஜயின் மனதிற்குள் பல கேள்விகளை எழுப்பியது. இப்போ இவ்வளோ அழகா படுத்து தூங்கிட்டு இருக்கிற இவ்வளோ அந்த அளவு பேசினா என்று நினைத்த விஜய் மெதுவாக அவளின் அழகான நெற்றியில் இருந்து மெதுவாக தன் பார்வை நகர்த்தி கொண்டு வந்தான். வட்ட நிலாவை வெட்டி வைத்த நெற்றி, வளைவுகளா வான வில்லா என்பது போன்ற புருவங்கள், திறந்து விடாதே பயமா இருக்குது, செத்து விடுவோனா என்பது போல மூடியிருக்கும் அந்த கண்கள், செதுக்கியதா செய்து வைத்ததா என்பது போன்ற மூக்கு, அதை வர்ணிக்க வார்த்தை இல்லை, தயவு செய்து தாண்டி விடலாம் என்பது போன்ற அந்த உதடுகள் என்று மிக மெதுவாக விஜயின் பார்வை அவளுடைய பாதங்கள் வரை அளவெடுத்து கொண்டிருந்தது. தன் தலையை கோதியவன், டேய், உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உன்கிட்ட பேசின பேச்சுக்கு இதெல்லாம் உனக்கு தேவைதானா என்று அவனை கேள்வி கேட்டுக்கொண்டான். அவன் மனமோ அவனுக்கு பதில் அளித்தது. டேய் விஜய், உன் பொண்டாட்டிடா என்று உள்மனம் பதில் சொல்ல, நாம தான் சொல்லிக்கணும் என்று மெதுவாக முணுமுணுத்து மீண்டும் ஒரு முறை அந்த அழகான முகத்தை அவனை அறியாமல் பார்க்க தோன்ற ஆதிராவின் முகத்தை மெதுவாக பார்க்க திடுக்கிட்டான். ஆதிரா மெதுவாக விழித்து கொண்டு துயில் களைந்தவள் மெதுவாக கண்ணை திறந்தாள். ஐயோ, எழுந்திருக்கிறாளே என்று நினைத்த விஜய் சற்றென்று தன் செல்போனை எடுத்து அதற்குள் முழுகியவன் போல அப்படியே எதையோ ஆன் செய்து அமர்ந்திருந்தான். பெட்டில் எழுந்து அமர்ந்த ஆதிரா தன் கூந்தலை கோதி கொண்டவளாய் தன் கையை மெதுவாக தூக்கி சோம்பல் முறித்துவிட்டு தான் அணிந்திருந்த சேலையும் மற்றும் முற்றும் பார்த்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, நேற்று தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதும் இப்பொழுது அவள் இருப்பது முதல் இரவு அறையில் என்பதும் ஞாபகம் வந்த ஆதிரா சற்றென்று எழுந்தவளாய் திரும்பி விஜயை பார்த்தாள். அவனும் இன்னும் தரையில் அமர்ந்து கொண்டுதான் செல்போனை நோண்டி கொண்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே ஆதிராவுக்கு எரிச்சல் வந்தது.
ஓ மிஸ்டர் என்று தன் கைகளால் சொடக்கிட்டு ஆதிரா அழைக்க, அப்பொழுதுதான் ஆதிராவை பார்ப்பது போன்று விஜய் அங்கும் இங்கும் பார்த்தபடி மெதுவாக கட்டிலின் மீது தன் பார்வையை வீசினான். ஆதிரா அவனை முறைத்து கொண்டு சொன்னாள், ஃபோனும் கையுமா உட்காந்துட்டு இருக்க? சின்ன புள்ள மாதிரி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தரையில் படுத்து இருக்கேன், இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறா அப்படின்னு சொல்லலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா என்று ஆதிரா கேட்க, விஜய் எதுவும் பேசாமல் இருந்தான். ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் பேசி தொலை, உம்மனா மூஞ்சி மாதிரி உட்காந்துட்டு இருக்காத, பண்ணுறதையெல்லாம் பண்ணிட்டு இப்போ மட்டும் நல்லவன் மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன புரோஜனம் சொல்லு? ஃபோனில் என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்துட்டு இருக்கியா, இல்லை உங்கள் அப்பாவுக்கு மெசேஜ் எதுவும் டைப் பண்ணிட்டு இருக்கியா? காட்டு ஃபோனை என்று ஆதிரா கேட்க, இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லை என்று விஜய் எதையோ சொல்ல வர, கட்டிலிலிருந்து எழுந்த ஆதிரா வேகமாக அவன் அருகில் வந்தாள். ஃபோனை காட்டுன்னு சொன்னேன் என்று ஆதிரா சொல்ல, வேறு வழியின்றி விஜய் தன் ஃபோனை திருப்பி காட்டினான். அவள் கோபமான முகம் ஆச்சரியத்திற்கு உட்பட்டது. அவன் ஃபோனில் கேண்டில் கிரஷ் கேம் பிளே ஆகிட்டு இருந்தது. என்ன இது, கேம் விளையாடிக்கிட்டு இருந்தியா என்று ஆதிரா கேட்க, இல்லைங்க அது ஆமாங்க, இது 300வது ஸ்டேஜ், அதனால் காலையிலே நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் கேம் என்று எதையோ விஜய் உளறினான். முதல் முறையாக பயம் கலந்த அவனுடைய குழந்தை தனமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கேம் விளையாடி கொண்டிருக்கும் அவனை நினைத்து சிரிக்க தோன்றினாலும் பெருமூச்சு ஒன்றை விட்ட ஆதிரா முகத்தை கோபமாக வைத்து கொண்டவாறு சொன்னாள், இங்கே பாரு, நீ கேம் விளையாடு இல்லை ஏதோ ஒரு கருமத்தை செஞ்சு தொலை. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நாம் இனிமே இப்படி தான். ஊருக்கு வேணால் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாம். இந்த 4 செவத்துக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ தான். எங்கள் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த காரணத்தினால உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். டாடிக்கு உன்னை நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார். உங்கள் அப்பாவும் விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார். ஸோ அவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கல்யாணத்திற்கு நோ சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்க போகிறதும் இல்லை. ஸோ கொஞ்ச நாள் எங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைத்து நானே உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன். நிம்மதியாக போய் வேற ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நானே தரேன். அது வரைக்கும் இப்படி அமைதியாக இருக்கிற மாதிரியே இருந்தால் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. யாருக்கிட்டையும் எதை பற்றியும் வாயை திறக்கக்கூடாது, புரியுதா என்று ஆதிரா சொல்ல, விழுந்து நின்ற விஜய் வேஷ்டிகளை சரி செய்ய, விஜயின் வேஷ்டியோ கிட்டத்தட்ட நழுவும் தருவாயில் இருந்தது. அதை இழுத்து பிடித்தவன் எங்கு வேஷ்டி நழுவி கீழே விழுந்து விடுமோ என்ற பதட்டத்தில் அதை அப்படியே அழுத்தி பிடித்து கொண்டு இருக்க, என்ன நான் சொல்றது புரியுதா என்று ஆதிரா கேட்டாள். புரியுதுங்க என்றான் விஜய். அவன் சொன்னதும் ஆதிரா அங்கிருந்து நகர திரும்பி 2 அடி வைக்க நகர்ந்தவள் வேறு ஏதோ ஞாபகம் வந்தவளாய் விஜயை பார்த்து வேறு எதையோ சொல்வதற்காக திரும்ப, அதே நொடி விஜயின் வேஷ்டி கை நழுவி கீழே விழுந்திருந்தது. அதை எடுத்து கட்டுவதற்காக வேகமாக தூக்கி இழுத்து பிடித்து கொண்டு இருக்க, திரும்பி ஆதிரா கண்களில் அவன் வேஷ்டி கட்டுவதற்காக போராடும் காட்சி பட்டுவிட, இந்த முறை அவளின் சிரிப்பு அவளின் கோபத்தை ஜெயித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் இந்த கரும வேறையா என்று வாயில் முணுமுணுத்து கொண்டே தன் செல்போனை தாடையில் வைத்து அழுத்தி கொண்டு அந்த வேஷ்டியை கட்டி கொண்டு இருந்தான். ஆதிராவுக்கு சிரிப்பு வந்துவிட அவனுக்கு எதிரே சிரிக்கக்கூடாது என்று நினைத்தவள் முகத்தை மட்டும் இறுக்கமாக வைத்து கொண்டு அவனை பார்த்தாள். ஒரு வழியாக வேஷ்டியை கண்ணா பின்னா வென்று இழுத்து கட்டிய விஜய் மெதுவாக அன்னார்ந்து பார்க்க, ஆதிரா இன்னும் நகராமல் அப்படியே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அதிர்ந்தான். ஐயோ, நீங்க இன்னும் போகலையா என்று விஜய் மெதுவாக கேட்டான். இங்கே பாரு மிஸ்டர், நீ யாரோ நான் யாரோ, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வெளியே யாருக்கும் இதை பற்றின சந்தேகம் வரக்கூடாது. அதனால் இப்போ நீ என்ன பண்ணுறனா என்று ஆதிரா சொல்லிவிட்டு அவனை பார்த்தாள். விஜயோ அவள் என்ன சொல்ல போகிறார் என்று புரிந்து கொண்டவனாய் அவசரப்பட்டு சொன்னான். தெரியுங்க, நான் வேஷ்டி சட்டையெல்லாம் களைச்சிட்டு என் தலைமுடியெல்லாம் களைச்சிட்டு வெளியே போகணும். நீங்கள் உங்கள் தலைமுடி புடவையெல்லாம் களைச்சிட்டு பின்னாடியே வருவீங்க அதானே என்று விஜய் சொல்ல, சினிமா பைத்தியம், சரியான சினிமா பைத்தியம். அந்த சீனெல்லாம் இங்கே இல்லை. ஓ ஓகேங்க என்று விஜய் சொல்லிவிட்டு சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டான். விஜய் கட்டியிருந்த வேஷ்டி தொங்கிக் கொண்டு தரையில் விழுந்து கொண்டு இருக்க, ஆதிராவுக்கு அந்த காட்சியை பார்த்து சிரிக்காமல் இருப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் முடிந்த அளவு முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு சொன்னார்.
நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரேன். நீயும் அதே மாதிரி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வெளியே போனால் போதும். நான் குளிக்க போன உடனே நீ பாட்டுக்கு கதவை திறந்து வெளியே போனால் மானமே போயிடும். அதனால தான் சொல்ல வந்தேன். ஒரே பாத்ரூம் வேற. உன் கூட ஷேர் பண்ணி குளிச்சு தொலைணுமா? வீட்டில் 20 பாத்ரூம் இருக்கு. ஆனால் என் நேரத்தை பார்த்தியா என்று அந்த அழகான முகத்தில் கோபத்தை காட்டியவாறு ஆதிரா சலித்து கொண்டாள். ஏங்க, நான் வேணா பக்கத்து ரூமில் இருக்கிற ஏதாவது பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வரட்டுமா என்று விஜய் பாவமாய் கேட்டான். லூசு மாதிரி பேசாத. நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்புறம் எப்படி வேற வேற பாத்ரூமில் குளிக்க முடியும் என்று அவசரப்பட்டு ஆதிரா தன் வாயாலேயே நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று சொல்லிவிட விஜய் ஆச்சரியப்பட்டவனாய் ஆதிராவின் கண்களை பார்த்தான். அதே நொடி சற்றென்று அவனுடைய செல்போனில் எதையோ தெரியாமல் விஜய் விரல் அழுத்திவிட அது ஒரு மியூசிக் கடல் அந்த செல்போனில் அவன் வைத்திருந்தான். 1000 கணக்கான பாடல்களில் திடீரென அந்த பாடல் செல்போனில் ஆனாகிவிட அந்த வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்தது. ஒரே ஒரு பார்வைக்காக ஓயாமல் காத்திருப்பேன். ஒரே ஒரு பார்வைக்காக என்னாலும் தவித்திருப்பேன். ஒரே ஒரு நொடி கூட உன்னோடு நான் வாழ்வேனா? ஒரே ஒரு உயிர், அதை உன் கையில் தந்து சாவேனா என்ற பாடலை வெளியிட்டு கொண்டிருந்தது. ஆதிரா ஏகமாய் விஜயை முறைக்க வேகமாய் விஜய் தன் செல்போனை கையில் பிடித்து வேட்டியை ஒரு கையில் பிடித்து கொண்டு வேகமாக அந்த செல்போனை ஆஃப் செய்தான். இங்க பாரு, நீ ஏதோ கதை மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இந்த மியூசிக் அது இதுன்னு இந்த மாதிரி சத்தம் எல்லாம் இந்த ரூமில் கேட்கக்கூடாது. உன்னுடைய இந்த கதை மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா இதையெல்லாம் இந்த ரூமுக்கு வெளியே வச்சுக்கோ என்று ஆதிரா சொல்ல, மியூசிக் போடுறவனா? இல்லைங்க, இசை டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்று விஜய் எதையோ சொல்ல வர, ஆமாம், இவர் ட்ரை பண்ணி அப்படியே பெரிய அனிருத் ஆகிவிடுவார். இந்த ரூமுக்குள்ளே எந்த சத்தமும் கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது தான் என்று ஆதிரா சொன்னாள். சரிங்க என்றான் விஜய். அன்று நான் எதுக்கு இப்படி சொன்னேன்னா, நீ வேற ரூம், நான் வேற ரூமில் குளிக்க முடியாது. அதனால தான் இந்த ரூமில் தான் நம்ம 2 பேருமே யூஸ் பண்ணி ஆகணும். எல்லாம் என் தலை எழுத்து என்று நினைத்து இன்னும் கொஞ்ச நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தினமும் நைட்டு உன் மூஞ்சை தான் முழிச்சிட்டு தூங்கணும். என் விதி. இதையும் கஷ்டப்பட்டு என்னோட டாடிக்காக நான் பொறுத்துக்கிறேன். பட் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஏதாவது அதிக பிரசங்கத்தனம் பண்ணுறதோ இல்லை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதோ நான் பார்த்தேன்னா எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் என்று ஆதிரா சொல்ல, செல்போனை ஒரு கையிலும் வேட்டியை ஒரு கையாலும் பிடித்து கொண்டிருந்த விஜய் தரையை பார்த்து கொண்டு மிக மெதுவாக முணுமுணுத்தான். இப்போ மட்டும் என்ன மனுஷியாவா இருக்க? ராட்சசி தானே என்று விஜய் மெதுவாக முணுமுணுக்க, ஹே என்ன ஏதோ முணுமுணுக்க என்று ஆதிரா கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க என்று விஜய் சொன்னான். ஆதிரா ஒரு முறை விஜயை முறைத்துவிட்டு திரும்பி பாத்ரூம் நோக்கி சென்றாள். அவள் சென்று கதவை தாளிட்டு கொண்ட பின் தன் செல்போனை பார்த்த விஜய் அதை முறைத்து பார்த்து கொண்டு அந்த செல்போனை பார்த்து திட்டினான். சுச்சுவேஷன் சாங் வேற ஒரு கேடு. நானே அந்த ராட்சசி வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டு இருக்கான்னு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கேன். உனக்கு பாட்டு ஒரு கேடு என்று செல்போனை பார்த்து சொன்ன விஜய் அந்த அறையின் மேற்கூரையை பார்த்து ஆண்டவனிடம் புலம்பினான். என்னை ஏன் ஆண்டவா இந்த ராட்சசிக்கிட்ட கொண்டு வந்து மாட்டிவிட்ட? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உன்னால தான் கொடுக்க முடியும்னு சாரும் வாழ்க்கையில் என்கிட்ட எதையுமே கேட்காத என்னுடைய அப்பா முதல் தடவை எனக்காக என்னுடைய முதலாளி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொன்னார். இந்த 2 வார்த்தைக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு கொடுமையான தண்டனை, இப்படி ஒரு அநியாயம் என் வாழ்க்கையில் வரும்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்கலையே ஆண்டவா. இதுக்காகவா என் தங்கச்சி கூடவும் அம்மா கூடவும் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் நானும் கூட வரேன்னு வந்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சு என் பேருக்கு அர்ச்சனை பண்ணினேன். அப்போது அந்த அர்ச்சனை சத்தம் உனக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஆனால் இப்போ எனக்கு நல்லா கேட்குது. இன்னும் என்னென்ன எல்லாம் கேட்க போகிறாளோ என்று விஜய் சொல்லிக்கொண்டு அப்படியே நின்று கொண்டு இருந்தவன் அந்த படுக்கை அறையிலே போடப்பட்டிருந்த குஷன் சோபாவில் ஒன்றில் சென்று அமர்ந்தான். சரியாக 10 நிமிட ஆதிரா குளிச்சுவிட்டு ஈர நிறைந்த கூந்தலுடன் வெளியே ஒரு அழகான வெள்ளை கலர் நைட்டியை அணிந்து கொண்டு வந்திருந்தாள். அந்த வெள்ளை கலர் நைட்டும் ஈரமான கூந்தலோடு ஆதிராவை பார்த்தான். எந்த ஒரு ஆண்மகளின் பொறுமையும் சோதிக்கப்பட்டுவிடும் என்பது போல இருக்க, ஆதிரா வெளியே வந்ததும் சோஃபாவில் அமர்ந்திருந்த விஜயை சற்றென்று எழுந்து நின்றான். அதை பார்த்த ஆதிரா தன் கூந்தலை உதறிக்கொண்டே சொன்னாள், இங்கே பாரு, ஓவரெல்லாம் பண்ணாத. நான் ஒன்றும் உனக்கு ஓனர் கிடையாது. நான் வந்தால் எழுந்திரிச்சு நிற்கணும், நான் வந்தால் சல்யூட் அடிக்கணும்னு. நீ யாரோ நான் யாரோ புரியுதா? உனக்கு நானும் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நீயும் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன் வேலையை பார்க்கலாம், நான் என் வேலையை பார்க்குறேன்.
மேக்ஸிமம் 6 மாதம், அதுக்குள்ளே உனக்கு இங்கேருந்து விடுதலை கிடைக்கும், அவ்வளவுதான் என்று ஆதிரா சொல்ல, மறுபடியும் விஜய் சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். ஆதிரா அந்த மிகப்பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னே வந்து நின்றவள் ஹேர் ட்ரையரால் தன்னுடைய கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்தாள். அந்த ஹேர் ட்ரையரில் இருந்து வரும் காற்று ஆதிராவின் கூந்தலை தூக்கி அலையாய் வைக்கும். அந்த அழகு பார்வையின் கண்களை கொள்ளையடிக்கும் விதமாக இருந்தது. எதர்ச்சியாக ஆதிரா பக்கம் பார்த்த விஜய், ஆதிராவின் கூந்தல் அழகிலும் அந்த இடையின் வளைவுகள் அந்த நைட்டின் வழியாக தெரிந்தது. அந்த அதீத அழகை பார்த்தவனுக்கு கண்களை திருப்ப மனமில்லாமல் போக, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியின் வழியாக அதை பார்த்த ஆதிரா சற்றென்று வேகமாக திரும்பினாள். ஏ மிஸ்டர், ஏதோ எழுந்திருச்சு நிற்கிற அப்படிங்கிறதுக்காக நீ உட்கார் என்று சொல்லாமல் சொன்னா, நீ என்னடான்னா உட்கார்ந்து இருக்கியே, என்னமோ எக்ஸிபிஷன் நடக்கிற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எழுந்திருச்சு போய் முதல்ல குழி என்று ஆதிரா சொன்னாள். திடுக்கிட்டனால் தலையை ஆட்டிய விஜய் எழுந்து பாத்ரூமுக்குள் சென்றான். உள்ளே சென்றவன் கோபமாக தன் வேஷ்டியை கழட்டி எறிந்தான். எறிந்தவன் ஆ என்று கோபமாக 2 கைகளையும் மடக்கி கத்திவிட்டு அந்த சவரை திறந்து விட்டான். அதிலிருந்து கொட்டிய நீர் ஓரளவு அவனை சாந்தப்படுத்த முயற்சித்து கொண்டிருந்தது. விஜய் பாத்ரூம் உள்ளே குளித்து கொண்டு இருக்க, ஆதிரா அந்த பிரம்மாண்டமான டைனிங் டேபிள் முன்னே நின்று தன் கூந்தலை ஹேர் டிரையர் மூலம் உலர்த்தி கொண்டு இருந்தாள். அந்த சுவர் முழுவதும் கண்ணாடியில் பதிக்கப்பட்ட அந்த ரேக்கை திறந்து தன்னுடைய ட்ரெஸ் ஒன்றை வெளியில் எடுத்தவள், மீண்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகே வந்து தன்னுடைய ஆளை கொள்ளை கொள்ளும் அந்த முகத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவதற்காக அணிந்திருந்த அந்த நைட்டியை கழற்ற நினைத்தவள் சற்றென்று அதை அப்படியே விட்டுவிட்டு தன் புருவத்தை சுருக்கி மெதுவாக அந்த பாத்ரூம் கதவை நோக்கி பார்த்தாள். ஒருவேளை இவன் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டானா, இங்கே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போமே. ஆண்டவா, என்ன இது எனக்கு வந்த சோதனை என்று ஆதிரா தன் நெற்றியில் அடித்து கொண்டவள் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு இருந்தாள். இவனை ரூமுள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. இவனை வெளியே அனுப்பினாலும் வெளியே நம்ம சொந்தக்காரவங்க யாராவது பார்த்தாலும் அவ்வளவுதான். வெளியே அமுச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா வேற யாராவது வந்து கதவை தட்டுவாங்க. இந்த சொந்த பந்தம் எல்லாம் போகிற வரைக்கும் இது வேற ஒரு பிரச்சனை. இப்போ என்ன தான் பண்ணுறது? அவனை திரும்பி நிற்க சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமா? வேண்டாம், அவன் சரியான கேடி. நம்ம அவ்வளவு தூரம் கெஞ்சிய நம்ம பேச்சை கேட்கல. அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னமோ பொண்ணையே இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி. இப்போ என்ன தான் பண்ணுறது? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவதற்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா இந்த வீட்டில் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு உதட்டை கடித்தவாறு யோசித்து கொண்டு இருந்த ஆதிராவிற்கு ஒரு யோசனை வந்துவிட, தன் விரலில் சொடுக்கிட்ட ஆதிரா வேகமாக பாத்ரூம் அருகே சென்றாள். குளியல் அறையின் முன்பே நின்ற ஆதிரா மனதிற்குள் சொன்னாள், இவன் குளிச்சுட்டு தானே இருக்கான், பேசாமல் பாத்ரூமுக்கு வெளியே இருந்து லாக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டா போச்சு என்று நினைத்த ஆதிரா அந்த ரூம் கதவின் வெளிப்பக்கம் இருந்து லாக் செய்வதற்காக கையை வைத்தாள். அதே நொடி விஜய் உள்ளே இருந்து பாத்ரூம் கதவை திறந்து விட, கதவுக்கு வெளியே நின்றிருந்த ஆதிராவை பார்த்ததும் ஆ என்று கத்த, ஆதிரா எதிர்பாராத வினாடிகளில் கதவை திறந்து சத்தமாக கத்திய விஜயை பார்த்ததும் பயந்து போனவளாய் ஆதிராவும் பெரிதாக கத்தினாள். ஆ என்று ஆதிரா கத்த, இடுப்புக்கு மட்டும் சிறிய டவல் ஒன்றை கட்டியிருந்த விஜய் சற்றென்று தன் உடலை மறைத்து கொண்டவனாய் 2 கைகளையும் வைத்து மறைத்து கொண்டவன் அவசரமாய் கேட்டான், ஏங்க ஏங்க என்னங்க பண்ணுறீங்க என்று விஜய் பதற்றத்தோடு கேட்க, அது வந்து லாக் பண்ண என்று ஆதிரா எதையோ தயக்கமாக சொல்ல வர, ஏங்க ஏங்க எதங்க லாக் பண்ண வந்தீங்க? நான் குளிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் கதவு பக்கத்திலே நின்று என்று விஜயும் எதையோ பதறியவாறு உளறியவாறு கேட்டான். தன் இடுப்பில் 2 கைகளையும் வைத்து கொண்ட ஆதிரா அவனை முறைத்தவாறு கேட்டார், என்ன பாத்ரூம் கதவுக்கு பக்கத்திலே நின்று அப்படியே உன்னுடைய அழகை ஒளிந்து நின்று பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறேன் என்று நினைப்பா என்று ஆதிரா கேட்க, இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரலை என்று விஜய் சொல்ல, ஆமாம், நீ குளிச்சுட்டு இருந்தா பாத்ரூம் கதவை வெளியே இருந்து லாக் பண்ணலாம்னு வந்தேன், அவ்வளவுதான். இப்போ அதுக்கு என்ன என்று ஆதிரா அவனை திமுறாய் பார்த்தவாறு கேட்க, ஏங்க என்னை உள்ளே வச்சு எதுக்காக லாக் பண்ணுறீங்க? என்னை ஏதாவது கொல்ல போகிறீங்களா என்று முகத்தை அப்பாவையாக வைத்துக்கொண்டு விஜய் வெகு சீரியஸாக கேட்க, ஆமாம், நீ பெரிய இவன், உன்னையெல்லாம் பிளான் போட்டு கொள்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு கூடிய சீக்கிரம் விடுதலை, நீ போயிட்டு இருக்கலாம்னு. அதெல்லாம் பயப்படாத, உன்னை எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீ இருக்கிறவங்களை எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிதான். சரி சரி, உன்கிட்ட கதையெல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்லை. நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் என்றாள் ஆதிரா. ஐயோ, ட்ரெஸ் தானே சேஞ்ச் பண்ணணும்
பண்ணிக்கோங்க, அதுக்கெல்லாம் போய் என்கிட்ட கேட்குறீங்க என்று விஜய் சொல்ல, தன் மூச்சு காற்றை சூடாக விட்ட ஆதிரா அவனை முறைத்து கொண்டு சொன்னாள். ஓ, சார்கிட்ட நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வேற வாங்க வந்தேன்னு நினச்சிக்கிட்டீங்களா? அது சரி, இந்த நினைப்பு வேற உனக்கு இருக்கோ என்றாள் ஆதிரா. இல்லைங்க, நீங்க தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் என்கிட்ட வந்து சொல்றீங்க, அதனால சொன்னேன் என்றான் விஜய். உன்கிட்ட எதையுமே விளக்கமா சொன்னாதான் புரியுமா? ஆமா, ஒரு பொண்ணு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அதனால கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்கன்னு கெஞ்சி கேட்டதே உனக்கு புரியல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது எல்லாம் சொல்லி உனக்கு புரியவா போகுது? மிஸ்டர், நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த ரூமுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நீ குளிச்சுட்டு இருக்கும்போதே பாத்ரூம் கதவை வெளியே லாக் பண்ணிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி விடலாம்னு வந்தேன், வேற ஒன்றுமில்லை என்று ஆதிரா சொன்னாள். அப்படிங்களா, சரிங்க, நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க என்று விஜய் சொல்ல, முகத்தை கோபமாக வைத்து கொண்டு பாத்ரூம் கதவை சாத்துவதற்காக ஆதிரா முன்னே வர, 2 பேரும் பாத்ரூம் உள்ளே நுழைந்து கோபத்தில் குளித்த காரணத்தினால் தண்ணீர் எல்லாம் பாத்ரூமையும் தாண்டி வெளிப்பக்கமாக தெரித்து அதை கீழே வழிந்து பாத்ரூம் வெளிவரை வந்து நின்று கொண்டு இருக்க, அதன் மீது இருந்த மேட்டின் மீது ஆதிரா காலை வைக்க சற்றென்று அது அவளின் காலை வழுக்கிவிட ஆதிரா விழ சென்றாள். அதை பார்த்த விஜய் பதறியவனாய், ஐயோ என்னங்க என்று சொல்லிக்கொண்டே வேகமாக எகிரி அவன் கீழே விழ சென்ற ஆதிராவை அப்படியே தாங்கி பிடித்தான். முதலாக விஜய் கை ஆதிராவை தாங்கி பிடிக்க, ஆதிராவின் உடலில் மொத்த எடையும் தன் கையின் விஜய் தாங்கி பிடித்திருந்தான். அவளின் அந்த இலவம் பஞ்சை விட மிக மிருதுவாக இந்த உடல் அவன் கையில் ஊஞ்சலாட, இருவரின் உடலும் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டே இருக்க, ஏனோ தெரியவில்லை, சற்றென்று விஜய் பிடியிலிருந்து ஆதிரா விலகாமல் இருக்க, விஜய்க்கும் ஆதிராவை விட மனமே இல்லாமல் அப்படியே பிடித்து கொண்டிருந்தான். அப்படியே சாய்ந்தவள் படபடக்கும் அந்த விழிகளோடு விஜய் ஆதிராவை பார்க்க, ஆதிராவின் கண்களில் பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த காந்த விசையின் காரணமாக தடுமாறிய விஜய் உள்ளே இழுக்கப்பட்டு விட, அவனும் தன்னை மறந்தவனாக அப்படியே நின்றான். சரியாக 10 வினாடிகள் அந்த 2 மனமும் பிரிய மனமில்லாமல் நின்று கொண்டிருக்க, அவர்களுக்குள் இருந்த வெளி மனம் விழித்து கொண்டதோ என்னவோ, சற்றென்று உணர்வுகள் வந்தவனாய் ஆதிரா நகர்ந்து நின்று கொள்ள, விஜயும் வேகமாக நகர்ந்து நின்று கொண்டான். ஏய், எதுக்கு மிஸ்டர் என்னை தொட்ட? இவ்வளவு தைரியம் இருந்தா என்னை தொட்டு பிடிச்சு இருப்ப என்று ஆதிரா கோபத்தில் பொறித்து தள்ள, இல்லைங்க, விட்டிருந்தா கீழே விழுந்திருப்பீங்க, அதனால தான் சாரிங்க என்று விஜய் சொல்ல, விழுந்தா விழுந்து தொலைச்சிட்டு போறேன், நீ எல்லாம் வந்து காப்பாத்தலன்னு யாரு கேட்டா? போனவளை காப்பாற்றுவேன், உயிர் கொடுப்பேன்னு வந்து இந்த மாதிரி சிம்மந்தியெல்லாம் கிரியேட் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்று ஆதிரா தன் ஆள்காட்டி விரலை விஜயின் முன்பு காட்டி சொல்ல, விஜய் மனதிற்குள் சொல்லிக்கொண்டான், உனக்கு இதுவும் தேவதை, இதுக்கு மேலே தேவைதாண்டா என்று விஜய் தனக்கு தானே மெதுவாக முணுகி கொண்டான். என்ன உள்ளுக்குள்ளே முணுகிற? ஓ, சாருக்கு கோபம் வருதோ? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உன் மேலே எனக்கு தான் கொலவெறி கோபம் எல்லாம் வரணும். நீ என்னமோ கோபப்படுற, தொடாதன தொடக்கூடாதுதான், என்னமோ கட்டுன புருஷன் மாதிரி வந்து மேலே கை வைக்கிற என்று கோபத்தில் பேசுவதாக நினைத்து, தனக்கும் விஜய்க்கும் திருமணம் ஆகிவிட்டது என்பதை மறந்தவளாய் ஆதிரா சொல்ல, விஜய் மெதுவாக ஆதிராவை பார்த்தான். தவறுதலாக அந்த வார்த்தையை சொல்லிவிட்ட ஆதிரா தன் நெற்றியில் அடித்து கொண்டவளாக, ஐயோ கடவுளே, இது வேறையா? ஆமாம், இப்போ எதுக்காக என்னை பார்க்குற? ஆமாம், தாலி கட்டிட்டா மட்டும் நீ புருஷன் ஆயிடுவியா? எனக்கு புருஷன் ஆகிற தகுதி யாருக்குமே கிடையாது, அது ஒரே ஒருத்தனுக்கு தான். அவனும் என்னை இப்படி பாதிலேயே என்னை தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டான். இப்போ பாரு, கண்டவன் எல்லாம் என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கான், அவன் கூடவே போய் சேர்ந்து இருக்கணும் என்று சொல்லிவிட்டு தன் கண்களில் கண்ணீரை ஆதிரா கோர்த்து கொள்ள, டேய் யாருடா நீ, எதுக்குடா இந்த பொண்ணை மட்டும் தனியாக விட்டுட்டு போய் சேர்ந்த? இப்போ இது கிட்ட மாட்டிக்கிட்டு நான் இல்லடா முழிக்கிறேன் என்று ஆதிராவின் சோகத்தை எரிச்சலாக பார்த்து கொண்டிருந்தான் விஜய். ஆனாலும் இந்த விஷயத்தை பற்றி ஓரளவுக்கு விஜய்க்கு ஆதிராவின் அப்பா சொல்லிவிட்ட காரணத்தினாலும், தன் அப்பா கேட்டுக்கொண்ட காரணத்தினாலும் இதையெல்லாம் அனைத்தையுமே சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நினைத்த விஜய் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றான். கண்கள் கலங்கி ஆதிரா கண்ணீரை துடைத்துவிட்டு விஜயை பார்த்து சொன்னால், இப்போ பாத்ரூமுக்குள் கொஞ்சம் போறியா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். பெரிய ஸ்பைடர்மேன் மாதிரி எகிரி வந்து பிடிச்சி காப்பாற்றினதெல்லாம் போதும் என்று ஆதிரா சொல்லிக்கொண்டே அருகில் வர, வெளியே வந்த குரு மீண்டும் பாத்ரூம் உள்ளே சென்றான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கதவை திறக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூம் கதவை வெளியே இருந்து ஆதிரா மூட,
அதற்குள் இடைமறித்தான் விஜய். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க என்று விஜய் சொல்ல, ஏன் அப்படி உனக்கு என்ன அவசரம்? ஏதாவது கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போகணுமா என்று ஆதிரா நக்கலாக கேட்டாள். இல்லைங்க, ரொம்ப நேரம் தலை ஈரமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க என்று விஜய் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு சொல்ல, கோபமாக பெருமூச்சு ஒன்றை விட்ட ஆதிரா கதவை இழுத்து அடித்து சாத்திவிட்டு அதை லாக் செய்துவிட்டு நகர்ந்தாள். அந்த அடித்த கதவின் சத்தத்தை காதுகளால் கேட்ட விஜய்க்கு காதுக்குள் ஏதோ போல் இருக்க, தன் காதுக்குள் விரலை விட்டு தேய்த்து கொண்டவன், என்னடா பொண்ணு இவ, நாமளும் என்னமோ ஏதோன்னு வந்துட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு டார்ச்சர் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அப்பா சீக்கிரம் வந்து என்னை காப்பாற்றிட்டு போங்கப்பா. உங்களை மாதிரியே ஒரு மனைவி எனக்கும் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அம்மாவும் இந்த ராட்சசியும் உங்களுக்கு ஒன்றாப்பா. எனக்கு எப்போ இந்த ராட்சசிக்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும்னு தெரியல. என்ன என்னை துரத்துறது? நானே எப்போ இங்கேருந்து ஓடுறதுன்னு இருக்கேன். இன்னையிலேருந்து நாட்களை எண்ணிட்டு இருக்கணும் போல தெரியுது. ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் சார் வேற. அவரை பார்க்கவும் பாவமாக இருக்குது. எப்படியோ 2 பேரும் சேர்த்து என்னை இவகிட்ட மாட்டி விட்டுட்டீங்களே, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ என்று யோசித்தவாறு அப்படியே விஜய் நின்று கொண்டிருந்தான். இவர்களின் திருமண வாழ்க்கை என்னதான் ஆகப்போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.